தன் வாழ்க்கை முழுவதிலும் அறவழியிலே நின்று போராடி சுதந்திரம் பெற்று தந்தவர் நம் மகாத்மா. லண்டனில் நடைபெற்ற இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்தியாவிலேயே 4வது வந்த போதும் வெள்ளையனுக்கு கீழ் பணி செய்ய விரும்பாமல் நெஞ்சுரத்தோடு போர்க்களத்தில் நின்று போராடியவர். வெள்ளையனுக்கு எதிராக முதலில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இந்திய இராணுவத்தை கட்டியமைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு தகுதியற்ற நாடு என்ற எண்ணம் கொண்ட உலகையே நடுநடுங்க வைத்த ஹிட்லரை சற்றும் சலனமின்றி சந்தித்து அவரது எண்ணம் தவறு என்று புரிய வைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள். ராஜ்யத்தை இழந்து மீண்டும் ராஜ்யத்தை கைப்பற்றிய ஒரே பெண் போராளி வீரமங்கை வேலு நாச்சியார். இவர்தான் இந்தியாவின் முதல் பெண் போராளி. தன் மீது எண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு வெள்ளையனின் ஆயுத கிடங்கின் மேல் விழுந்து ஆயுதங்களை எரித்த குயிலிதான் நம் முதல் தற்கொலை படை. வெள்ளையனின் கப்பலை தரை தட்ட வைத்து தனது சுதேசி கப்பலை கடலில் களம் செலுத்தியவர் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார். துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை தான் என்று தூக்கு கயிற்றே முத்தமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேய அதிகாரியான ஆஷ் துரையை சுட்டுக் கொன்று தன்னை தானே சுட்டுக் கொண்ட வாஞ்சிநாதன். அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடிய பாரதியார். இன்னும் எத்தனை எத்தனை பேரோ நான் சான்று காட்ட தயாராக இருந்தாலும், கேட்பதற்கு நீங்கள் ஆவலாக இருந்தாலும் காலம் எனக்கு கடிவாளம் போடுகிறது. நண்பர்களே, இப்படிப்பட்ட தியாகத்தால் கிடைக்கப்பெற்ற சுதந்திரத்தை மாணவர்களாகிய நாம் பேணி பாதுகாக்கவில்லை எனில் பின்பு யாரை சென்று கேட்பது? முன்பு வெள்ளையன் நம்மை கடல் கடந்து வந்து அடிமையாக்கினான். ஆனால் இன்றோ வீட்டில் இருந்தபடி தொலைக்காட்சி, தொலைபேசி மற்றும் இணையதளம் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறதே. இதை பற்றி நாம் என்றாவது சிந்தித்தோமா? ஓடி விளையாடு பாப்பா என்றார் பாரதியார். நாம் ஓடி ஆடி விளையாடுகிறோமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. இணையதள விளையாட்டிற்குள் சுருங்கி இருக்கின்றோம். நம் முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திர கனியை அடுத்த தலைமுறையினரும் ருசிப்பதற்கு நாம் வாய்ப்பளிக்க வேண்டுமே தவிர நாம் அலட்சியத்தால் பெற்ற கனியை இழந்துவிடக் கூடாது. சுதந்திரம் என்பது தனிமனித கட்டுப்பாட்டிற்கு மீறியதும் இல்லை, தனிமனித ஒழுக்கத்திற்கு புறம்பானதும் இல்லை. செய்கின்ற செயலிலும் சொல்கின்ற சொல்லிலும் நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் இருப்பதே பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பதற்கான சிறந்த வழியாகும். வண்ண வண்ண பூக்கள் சேர்ந்த வாசமாலை நாங்கள். வண்ணம் வேறு வேறு என்றாலும் வாசம் நெஞ்சில் ஒன்றுதான், எங்கள் தேசம் இந்தியா என்று. இந்தியா என்பது என் தேசம் அல்ல, என் சுவாசம். அதுவே என் விலாசம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.